ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இளந்தளிர் பூக்கள் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கலுக்கு வந்து நாங்கள் எடுத்த வீடியோஸ் தான் பார்க்குறீங்க. தை பண்டிகை அப்போ நம்ம மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியோடு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து நாங்கள் எடுத்த மாட்டுப்பொங்கலுக்கு மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்குறீங்க. நாங்கள் எப்போவுமே வந்து இப்போ தைப்பொங்கல் பண்டிகை அப்படின்னா எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்காரோட ஊரில் மட்டுமே எப்போவுமே செலிப்ரேட் பண்ணி இதே ஊரில் தான் இருப்போம். எங்கேயுமே போக மாட்டோம். வெளியில் எங்கேயாவது டூர் போகிறது, வேறு எங்கேயாவது பிளான் பண்ணிட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் எங்கேயுமே போக மாட்டோம். ஆனால் இந்த வருஷம் தை பண்டிகை அப்போ எங்கள் அம்மா அவங்க வந்து காட்டில் வந்து தோட்டத்துக்கு வந்து போயிருந்தோம். நாங்கள் எல்லோரும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். அந்த அன்னைக்கு வந்து சிம்பிளாக ஒரு மாட்டு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரிப் ஒன்று போயிருந்தோம். எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு திம்மம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம். ஆனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பண்ணாரியம்மன் கோயிலில் சரியான கூட்டம், பயங்கர கூட்டம். எங்கே பார்த்தாலும் கார், அவ்வளோ கார் நின்றுட்டுருக்கு. நாங்கள் வந்து சரி அந்த அன்னைக்கு நம்ம பண்ணாரி கோயிலுக்குள்ளே போய் இப்போ காலையில் சாமி கும்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் திம்மம் ஆசனூர் தாண்டி அப்படியே ஒரு கொஞ்சம் ஒரு ட்ரிப்பு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு ஜாலியாக ஒரு நாள் போயிட்டு வந்தோம். அந்த அன்னைக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு காலையில் நேரமாக எல்லோரும் எந்திரிச்சு குளிச்சுட்டு மாட்டுப்பொங்கல் பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் பையன் ஹரிகரன், எங்கள் அண்ணன் பையன் யோகேஷ், இவங்கெல்லாம் வந்து மும்மரமாக தீவிரமாக அதுக்கு பாருங்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் அப்பா வந்து மாடெல்லாம் வந்து கழுவி கொடுத்துட்டு அவரோட வேலைகள் வந்து மாடெல்லாம் கழுவி கொடுக்கறது, மாட்டு கயிறு மாற்றுறது, பழைய கயிறுலாம் எடுத்துகிட்டு புது கயிறுலாம் கட்டி விடுறது, அந்த மாதிரி அந்த வேலைகள்லாம் எங்கள் அப்பாவோட வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்புறம் பாருங்க, எல்லாருமே மாடையும் குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாங்களும் எல்லோரும் குளித்து ரெடி ஆகிட்டு பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம். இவர் தான் எங்கள் அப்பா பேர் மாதப்பன். அவர் நிறைய வீடியோஸ்லாம் வரவே மாட்டார் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா. அதனால் அப்படியே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து அவரை காமிச்சிருப்பேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வேணால் ஓரளவுக்கு அவர் வருவார். அதாவது வெளியில் எங்காவது டூர்லாம் போனோன்னா அவ்வளோக்கும் வரமாட்டார். அப்படியே இங்கே தோட்டத்துலேயே இருந்துக்குவார், வரவே மாட்டாரா. அந்த மாதிரி இடங்களை எடுக்க முடியாதுங்கிறதுனால இந்த வீடியோவில் வந்து அவருக்கு வருங்க எங்கள் பையன் ஹரிகரன், யோகேஷ், அவங்க 2 பேருக்கு நடுவில் நின்றுட்டுருக்கிறாரு. கீழே வந்து பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து எங்கள் அண்ணன் வடிவேலு. ஏன் எங்கள் அப்பா பூஜை பண்ணாமல் எங்கள் அண்ணா பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவை தான் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணா பண்ண சொன்னாங்க. அப்பா நீங்களே பூஜை பண்ணிடுங்க அப்படின்னு. எங்கள் அப்பா இருந்துட்டு இல்லை பரவாயில்ல நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் எங்கள் அண்ணாவே பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு பூஜை பண்ணுறாங்க. சரி, அவங்களும் பெரியவங்களும் வளரும் தலைமுறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளே எவ்வளோ நாளைக்கு செஞ்சிட்ருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நீங்களே செய்யுங்க அப்படின்னு விட்டதுனால அவங்க அண்ணாவே எல்லாமே பண்ணாங்க. எல்லாம் கேட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு நல்லபடியாக பூஜையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது அந்த அன்னைக்கு. அப்புறம் எங்கள் அண்ணன் ஒய்ஃப் வந்து சிந்துவும் அவங்க பொண்ணு வந்து தனுஸ்ரீ, அவங்க 2 பேரும் அவங்க அம்மா வீட்டுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாட போயிருந்தாங்க. அதனால் அவங்க வந்து இந்த வீடியோவில் இருக்க மாட்டாங்க 2 பேரும். நாங்கள் எல்லோரும் மற்றவங்க எல்லாருமே இதில் இருந்தோம். அம்மா, அப்பா, அண்ணா, அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் பையன், பொண்ணு, யோகேஷ், நாங்கள் எல்லோரும் தான் இருந்தோம். அவங்க ஒரு அம்மா எங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் நின்றுருந்தாங்க. அவங்க வந்து பக்கத்து தோட்டத்தில் இருக்காங்க. அவங்க சாமி கும்பிட வந்திருந்தாங்க. அவங்க தான் அந்த அக்கா அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுத்துக்கிறத. அவ்வளோதாங்க, நாங்கள் எல்லோரும் மாட்டுப்பொங்கலை வந்து சிம்பிளாக கொண்டாடி முடித்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு.
கடைசியாக எங்கள் அண்ணனும் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்தது என்ன ட்ரிப்பு வந்து சீக்கிரமாக கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு ரெடியாக நின்றுட்டுருக்கோம். இதில் வந்து ஒரு மாடு வந்து சினையாக இருந்தது. இப்போ வந்து கன்று போட்டிருந்து இப்போ கன்று போட்டுருச்சு. அது வந்து கெடேரி கன்று அப்படின்னு சொன்னாங்க. One hour later. இதுதாங்க திம்பம் ஆசனூர் பகுதிக்கும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய சில கடைகள். கடையில் நடந்த அலப்பறையெல்லாம் வந்து நீங்களே பாருங்கள். நான் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அங்கே அவங்களே வந்து நல்லா ஜாலியாக பேசினாங்க. அங்கே கடை வச்சுருக்கவங்க எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே நேச்சுரலாக என்ஜாய் பண்ணலாம் பாருங்கள். எங்க எனக்கு குழி ஒன்று கொடு. எப்படி இது? இந்த இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன யோகஸ்? புளிமரத்தார இலை. அந்த புளியா இங்கே பேரு ஒரே ஒரு பீஸ். அப்படியா? பழமாங்க கைக்குள்ள போட்டு கவரில் போட்டு நல்லா இல்லையாம்மா? பழமே நல்லா இல்லைன்னு 2 அறுத்து வச்சிருக்கிறாங்க. நானே சொல்ல போட்டு வச்சிருக்கேன். வாங்கி சாப்பிட்டு பாருமா எப்படி இருக்குது. எல்லாரும் மலவடியெல்லாம் நிறைய கையில் இருக்கிற மலவடி பழம் இல்லை. அதில் ஒரு சொல்ல எடுங்க. மேலே இருக்கிறதுல டேஸ்ட் இல்லை அந்த அளவுக்கு. ஆமாம் பலாப்பழம் இதையும் சாப்பிடலாமா? ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. என்ன யோகஸ் வாங்குறீங்க? எவ்வளோ? 50 ரூபாயா? அதுக்கு போகும்போது நாமளே மரத்தக்கடியில் உட்காந்து பொறுக்கிட்டு போயிடும்போது. சரி ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க ஆசைக்கு. அம்மா இழந்த பழம் 50 ரூபாயாம்மா. அது தான் அங்கே மேலேயே வச்சுக்கிறாங்க பாருங்க. அவசா அக்கா இந்த நெல்லிக்காய் மலை நெல்லிக்காவாக்கா? இங்க நம்ம மலையிலிருந்தே கிடைக்கிறதா? எவ்வளோங்க ஒரு பாக்கெட்டு? 80ங்களா? சின்னது 100, பெருசு 80. இதான் கோழி சாம்பார் எங்க இருக்குது? பாரம் கோழி சாம்பார் எங்க இருக்குது? அது பாத்துருக்கோம். யாவது நல்ல ருச்சி இருக்குது. இது என்ன பழங்கக்கா? இது மஞ்சள் கலர் பேரிக்காவா? நாங்கள் பச்சை கலர் பேரிக்காய் தான் பார்த்துருக்கோம்.
மளிகை ஜாமான்லாம் நல்லா வியாபாரம் அதக்கா? பரவாயில்ல. பரவாயில்லைங்களா? இந்த மூங்கில் அரிசி மாதிரி அண்ணன் எடுத்து காமிச்சு அப்படி இல்லை வச்சுட்டு ஆமாம் அதான் வேணான்ட்டுங்க. அண்ணே நான் சின்ன பிள்ளையா இருக்கல மூங்கு எல்லாம் வந்துருக்குது அந்த நெல்லு நான் சின்னதாக இருப்பலையே எங்க அப்பா வந்து அந்த புளி உழுக்கிறதுக்கு போகல கொச்சி இழுத்துக்கிட்டே போவேன். கண்டு கண்டு மூங்கு நெல் அப்படின்னு விரிச்சு ஏதோ விரிச்சு விட்டு எல்லாம் ஆமா எல்லாம் காஞ்சி போச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வரக்குள்ள பச்சை பசேன்னு இருந்தது. இப்ப எல்லாம் காஞ்சி போச்சு. நான் வரவே சொன்னேன் மூங்களே பார்க்கறதுக்கு நல்லா இல்லையேன்னு. அப்புறம் வந்து இந்த நெல் வந்து கீழே வேட்டி ஏதோ துணி விரிச்சுட்டு தான் உழுக்கணுமாமா மூங்கல் தான். அது காட்டே நல்லா இல்ல. ஆமா நல்ல பிதிரில்லையே காட்டே நல்லா நல்லா காய்ச்சி போன கஷ்டம் நல்லாவே இல்லை. இதுதான் லட்சணம். நார்த்தங்காய் மாதிரியே தான் இருக்குது. இனிப்பு புளிப்பு ரெண்டு ஊறுகாய் போடுறோம் நார்த்தங்காயா அதான் வேறு. அது கெட்டு போச்சுன்ட்டு கொட்டை நாங்கள் கொட்டை மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கு சும்மா கொடுக்குறது அங்கே கீழே அந்த ரோட்ல போறவங்களாம் நம்மளையே பார்த்துட்டு போவாங்க. என்னடா யோகேஷே என்னடா இத்தனை பேர் என்னமோ பொறுக்குறாங்க. பிரியா இழந்த பழம் வேணும் வேணும்னு கேட்ட பழம் இப்ப போதுங்குது. குட்டி அந்த பறவையோட யோகேஷ் அந்த பறவையோட சத்தத்தை பாரு. அமைதியா பேசாம அமைதியா இரு. இழந்த பழம் அவங்க ரெண்டு பேரும் இறங்கி ஓடிடுறாங்க. அப்ப பொறுக்கிட்டியாமா? அந்த வேர்கிட்ட பாருங்க நிறைய இருக்குது. வேர் சுத்தி
இல்லைங்க அது மேலே மரத்துலேருந்து விழுகிறது தான். உங்க டாடி எங்கே வெளியில போயிருக்காங்க, இரு யோகேஷ் அவசரப்படாம. நாங்க ஒரு படி பொறுக்காம வர மாட்டோம், ஒரு படி பொறுக்காம வர மாட்டோம், இல்லைன்னா யானை வராம வர மாட்டோம். யானை வந்து துரத்துனாதான் வருவோம். கடையில காசு கொடுத்து 100 ரூபா சொன்னா 100 ரூபா சொன்னா கூட வாங்கிக்கொடு வாங்கிக்கொடு. கீழே குனிஞ்சு பாருக்கண்ணே, கீழே தான் கீழே குனிஞ்சு ஒரு அப்படியே கடலில் அப்படியே தேடி பாரு கிடைக்கும். ஆனா ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொரு டேஸ்ட் வராமா. இங்க பாருமா அந்த புல்லுக்குள்ளேயே எத்தனை இருக்குதுன்னு. என்ன தலை என்ன தலை பேர் சொல்லுங்க, எந்த தலைன்னு தலைனா. வீட்டுக்கு போய் எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு அடிச்சுக்குவாங்க. அண்ணன் வந்து இந்த மாமா பொறுக்கிட்டு இருக்கிறீங்க 2 பேரும், விட்டா இளந்தாடி இடிச்சு திண்டு. அங்க நிறைய இருக்கும் பொழுது இருக்கும், எல்லாம் காத்தடிச்சு கீழே தானே கொட்டி கிடக்குது. எடுத்துட்டு போறாங்க அவங்க வறுத்து ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு வாங்கி சாப்பிட்டு. அந்த மரத்து போல எப்படி இருக்குது இது வேற புல்லு பூண்டு புள்ளார. ஐயோ ஐயா வீணாத்தான் உள்ளத்தான் குழிக்குள்ளதான் கிடக்கு. சரி இருக்கு மேல வந்துட்டாங்கம்மா, கார்கிட்ட வந்துட்டாங்க. இங்க மரத்துக்கு அடியில இங்கேயே கிடக்குது, இவத்த காலையே தானே கிடக்குது. ஓய் ஆயாவக்கா சரி ஆயா கடை ஆயா கடை போட்டுதாமாடா, இறந்த பழ கடை. ஐ தொட்டாசனிங்க தானே இது. டே இந்த குட்டி 50 ரூபாய்க்கு பொடிக்காச்சு 100 ரூபாய்க்கு. இதான் மான் பாத்துக்கோ யோகேஷ், மான் பாத்துக்க பார்த்து வாமா. இந்த நெல்லிக்காய் பொறிச்சாங்களா வாங்கினாங்களான்னு தெரியலையே. வாங்குறதுங்களா மரத்து நெல்லிக்காய்? என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்களா, நாங்கள் வந்து இழந்த பழம் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோட் சைடு இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இழந்த பழம் மரம் தான் இருந்தது. எனக்கே வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போயிருக்கேன், இவ்வளோ இழந்த பழ மரம் இருக்குது அப்படிங்கிறதே எங்களுக்கெல்லாம் தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே அவ்வளோ இப்போ இழந்த பழ மரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நாங்கள் போனது தை மாதம் அப்படிங்கிறனால ரொம்ப சீசன் டைம்னால அவ்வளோ இழந்த பழம் கீழேயே நிறைய விழுந்து கிடந்தது. சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் திம்பம் ஆசனூர் பகுதிக்கெல்லாம் போகும்பொழுது எங்கள் அண்ணாவோட பொண்ணு தனுஸ்ரீயோட பர்த்டே வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அவங்க எங்கள் அண்ணா பொண்ணு தனுஸ்ரீ குட்டி பாப்பாவாக இருக்கும்போது அவளுக்கு ஒரு கேக்கு வாங்கிட்டு போய் இதே இடத்துல வந்து நாங்கள் கேக்கு வெட்டி எல்லோரும் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். மறுபடியும் அந்த இடத்துல வந்து நாங்கள் இங்கே தானே நம்ம கேக்கு வெட்டிகிட்டு இருந்தோம், ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு
அங்கே climate எப்படி இருக்குது, அந்த இடமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். செம்ம சூப்பராக அழகாக இருந்தது. அந்த மரம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மரமாக இருந்தது அப்படின்னு, அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தொட்டாசினியை வந்து நாங்களாம் தொட்டுட்டு விளையாண்டு ரசிச்சுட்டு வந்தோம். ரொம்ப ஜாலியாக இந்த ட்ரிப் இருந்தது. ரோட் சைடு ட்ரிப்புன்னு தான் சொல்லணும். அந்த கடையில் நடந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாராவது அந்த வழியாக மைசூர் யாராவது போகிறீங்க அப்படின்னா அந்த அக்கா கடையில் வந்து நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்குங்க. செம்ம ஜாலியாக அந்த அக்கா வந்து எங்களோடலாம் பேசிக்கிட்டு குழந்தைங்களோட பேசிக்கிட்டு ஏதாவது ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அப்புறம் தேன் கூடோடு எடுத்து இன்னும் கண்ணு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சா வாங்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. செம்ம சூப்பராக அந்த அக்கா வந்து எங்களோட பேசிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அந்த கடையில் தாங்க ரொம்ப நேரம் ஜாலியாக இருந்தோம் எல்லாருமே. பசங்க அப்படியே ஒரு சின்ன சின்ன ஏதாவது குட்டி குட்டி பழங்கி இதை எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கூட அந்த அக்கா எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு கம்முனு இருக்கிறாங்க. பிள்ளைங்க 2 பேரும் எங்கள் பிரியாவும் யோகேஷும் ஏதாவது எடுத்து அந்த குட்டி குட்டியே ஏதாவது ஒரு பழங்கி இருந்தால் எடுத்து சாப்பிட்டு சிரிச்சுட்டு அந்த அக்கா பார்க்கவே இல்லை, நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓட்டு 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 ஓடணும் அவன் ஓட்டை கொண்ட செம்ம சூப்பராக இருந்ததுங்க இந்த டைம். ஆனால் ஒரு ரோடு ட்ராவல் மட்டும்தான் சொல்லணும். ஆனால் என்ன சொல்கிறதுனா நம்ம சும்மா ஜாலியாக போகலாம் அப்படிங்கிறக்காக இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் நாங்கள் ரிட்டன் வந்து காலையில் கிளம்பி போனோம். ஈவினிங்குள்ளார திருப்பி வந்துட்டோம். கீழே தான் மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பண்ணாரி அம்மன் கோவிலில் வந்து கூட்டம் அந்தளவுக்கு காலையில் இருந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல. என்னால் கோவிலில் மறுபடியெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட் நான் காலையில் போகும்போதும் வீடியோ எடுக்கல, வரும்போது ரிட்டன் வரும்போது நான் வீடியோ எடுக்கல. ஆனால் நாங்கள் கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லோரும் வீட்டுக்கு வந்தோம். அந்த தைப்பொங்கல் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு நாள் ட்ரிப்பு வந்து செம்ம ஜாலியாக போச்சு எங்களுக்கு எல்லாருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸில் வந்து உங்களுக்கு என்ன விதமான வீடியோஸ் பிடிச்சிருக்கு, எது வந்து உங்களுக்கு சமையல் வீடியோ பிடிச்சிருக்குங்களா, இல்லை இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து பழைய கோவிலோ இல்லை ஏதாவது நம்ம ஒரு கோயில் ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி நம்ம 1 டே ட்ரிப்பு மாதிரி ஏதாவது போகிறது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். சில வீடியோஸில் வந்து பாட்டெல்லாம் பாடியிருப்போம். அதை பற்றி உங்களுக்கு எங்கள் சேனலை பற்றி உங்களுக்கு இதில் பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும், எந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன மாதிரி போடுங்க எங்களுக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரியான வீடியோஸில் வந்து இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.